மத்திய கிழக்கில் கடந்த சில நாட்களாக தனித்திருந்த போர் பதற்றம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. ஈரான் ஆதரவு பெற்றதாக கூறப்படும் ஆயுத குழுக்களை குறிவைத்து அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா இணைந்து ஈராக் பகுதிகளில் மிக துல்லியமான வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்திருக்கிறது. இந்த நடவடிக்கை பிராந்தியத்தில் புதிய பாதுகாப்பு நெருக்கடியை உருவாக்கியுள்ளதுடன் ஈரான் அமெரிக்க மோதல் மீண்டும் மீண்டும் தீவிரமடையுமா என்ற அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்கா மத்திய கட்டளை வெளியிட்ட தகவலின்படி ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் அமெரிக்க படைகள் மற்றும் சவுதியின் எண்ணெய் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து அண்மையில் பல ட்ரோன் தாக்குதல்கள் முயற்சிகளை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அவை பெரும்பாலும் முறியடிக்கப்பட்டதாகவும் அதற்கு பதிலடியாக இந்த கூட்டு வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் சவுதி போர் விமானங்கள் ஈராக் நாட்டில் ஈரான் ஆதரவு கொண்டதாக கருதப்படும் ஆயுத குழுக்களினுடைய தளங்கள், ஆயுத கிடங்குகள் மற்றும் ட்ரோன் இயக்க மையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல்களில் பல ஆயுத குழு உறுப்பினர்கள் உயிரிழந்ததாகவும் சில முக்கிய ராணுவ வசதிகள் அளிக்கப்பட்டதாகவும் ஆரம்ப தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கடந்த சில நாட்களாக சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஆதரவு இருப்பதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதன் பின்னணியில் தான் இந்த பதிலடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஈரான் உடனடியாக அதிகாரப்பூர்வ பதிலை வெளியிடவில்லை. இருப்பினும் கடந்த சில வாரங்களாக சவுதியை குறிவைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களில் தங்களுக்கு தொடர்பில்லை என்றும் ஜெயமனில் செயற்படும் ஹூர்தி கிளர்ச்சியாளர்களே அவற்றுக்கு பொறுப்பானவர்கள் என்றும் ஈரான் முன்னதாக தெரிவித்திருந்தது. இந்த மோதலுடன் தொடர்பாக ஹோர்முஸ் கடல் சந்தி மீதும் பதற்றம் அதிகரித்துள்ளது. உலகினுடைய மிக முக்கியமான கச்சா எண்ணெய் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான இந்த கடல் சந்தியில் கப்பல் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படும் அபாயம் இருப்பதாக சர்வதேச கண்காணிப்பாளர்கள் எச்சரிக்கின்றனர். இதனால் உலகளாவிய எரிசக்தி சந்தையிலும் அதிர்வு ஏற்பட்டுள்ளது. சவுதி பாதுகாப்பு அமைப்புகள் நாட்டினுடைய எண்ணெய் உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து வந்த பல ட்ரோன்களை இடைமறைத்து சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்துள்ளன. நாட்டின் முக்கிய எரிசக்தி உட்கட்டமைப்புகளை பாதுகாக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எதிர்கால அச்சுறுத்தல்களுக்கு தயாராக இருப்பதாகவும் சவுதி தெரிவித்துள்ளது. ஈராக் அரசு மிகவும் சிக்கலான சூழ்நிலையை எதிர்கொண்டு வருகிறது. ஒருபுறம் அமெரிக்காவுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை தொடர வேண்டிய நிலையும், மறுபுறம் ஈரான் ஆதரவு பெற்ற சக்தி வாய்ந்த ஆயுத குழுக்களை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமும் உருவாகியுள்ளது. ஈராக் நிலப்பரப்பு அண்டை நாடுகளுக்கு எதிராக தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படக்கூடாது என்று அந்த நாட்டு அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்த புதிய பதற்றம் மத்திய கிழக்கில் பெரிய அளவிலான போராக மாறக்கூடும் என்ற அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட பல சர்வதேச அமைப்புகள் அனைத்து தரப்பினரும் கட்டுப்பாடுடன் நடந்து கொண்டு பேச்சுவார்த்தை மூலம் பதற்றத்தை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. மத்திய கிழக்கில் இந்த போர் பதற்றம் அதிகரிக்கும் ஒவ்வொரு முறையும் உலக எண்ணெய் சந்தையில் அதிர்வை சந்திக்கிறது. தற்போதைய சம்பவத்திற்கு பிறகும் சர்வதேச சந்தைகளில் கச்சா எண்ணெய் விலைகள் உயர்வை கண்டுள்ளன. ஹோர்முஸ் கடல் சந்தி வழியாக செல்லும் எண்ணெய் ஏற்றுமதியில் பாதிப்பு ஏற்பட்டால் உலகளாவிய பணவீக்கம் மற்றும் எரிபொருள் விலை உயர்வு மேலும் மேலும் தீவிரமடையலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அத்துடன் அமெரிக்கா, சவுதி அரேபியா மற்றும் ஈரானுக்கு இடையிலான இந்த பதற்றம் அடுத்த சில நாட்களில் எந்த திசையில் நகரும் என்பது உலகினுடைய கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலும் தாக்குதல்கள் நடைபெறுமா அல்லது தூதரக முயற்சிகள் மீண்டும் தொடங்குமா என்பது இன்னும் தெளிவாகவில்லை. இருப்பினும் தற்போதைய சூழ்நிலை மத்திய கிழக்கினுடைய பாதுகாப்பு நிலையை மீண்டும் மிகுந்த பதற்றமான கட்டத்துக்கு தள்ளியுள்ளது.